வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு நானும் கமிஷ் ப்ரோவும் ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன அப்டேட் உங்களுக்கு கொடுக்கலாம்னு நினைக்கிறோம். அது வந்து ரிலேட்டட் டு கொசு கிடையாது. ஆனால் எப்பயுமே இது ஒரு பெரிய பிரச்சனையாக தாங்க இருக்கு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மழை பெய்யுது. இப்போலாம் மழை பெய்யுது ப்ரோ. இப்போ கூட ட்ரெஸ் லைட் தான் லைட்டாக தூருது. என்ன ஒரு விஷயம்னா, நிறைய பேர் வந்து இந்த எங்களோட அந்த வேர்வையை வந்து ஒரு கொஞ்சம் ஏசி எல்லாம் இருக்காதானே. இப்போ தான் பின்னாடி இது போட்டிருக்கோம். அடுத்து ஏசி ஏன்னா 3 ஃபேன் இருக்குது. அந்த ஃபேன் ஓடிச்சுன்னா வாய்ஸ் ஒழுங்காக நாய்ஸ் இருக்கும், கேட்காதுங்கிறதுனால அதை பண்ணல. ஆமாங்க, அப்டேட் இது இல்லை. ஆக்சுவல் அப்டேட் பிஎஸ்என்எல் பற்றி என்னன்னா, இன்னைக்கு வந்து ஆக்சுவலாக இண்டிபெண்டன்ஸ் டே. ஆமாம், ஸோ ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. கல்யாணம் ஆகணவங்களுக்கு தவிர இந்த பேச்செல்லாம் பேசிட்டு வீடு பக்கம் போறாரு. சாமி இன்னைக்கு என்ன பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி உங்க அட்ரஸ் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. ஆமாம், பிஎஸ்என்எல் பாண்டிச்சேரியில் இன்னைக்கு 4G லான்ச் ஆயிருக்கு. பாண்டிச்சேரியில் இன்னைக்கு வந்து பிஎஸ்என்எல் 4G அவைலபிளாக இருக்கும். யாராவது பாண்டிச்சேரியிலேருந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு 4G எப்படி இருக்குங்கிறத மறக்காம சொல்லுங்க. இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு லான்ச் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு லான்ச் பண்ணுறாங்க 4G. ஸோ பாண்டிச்சேரிக்கு லான்ச் ஆயிடுச்சு இன்னைக்கு. பாண்டிச்சேரிக்கு இன்னைக்கு லான்ச். ஓகே, அடுத்து சென்னைக்கு வந்துடும் இண்டிபெண்டன்ட் டே. அடுத்து நம்ம ரிப்பப்ளிக் டேல நமக்கு கிடைச்சிடும். இல்லை, இந்த மாதிரி ஒன்று அவங்க ட்ரை பண்ணுறாங்க ப்ரோ. பட் இங்கே என்ன ப்ராப்ளம்னா, அதான் ஒரு டைட் காம்படிஷன் ஆகி போச்சு. இன்னொன்று என்னன்னா, அவங்க போயிட்டு இருந்த ஸ்பீடை விட்டு கீழே வந்துட்டாங்க. நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் கம்மி ஆயிட்டாங்க. இல்லை, இதெல்லாமே ஓடுறதுல பின்னாடி வந்தால் தான் முன்னாடி போக முடியும். ஆமாம், அது நல்ல விஷயம் தான். இன்னும் நிறைய விஷயங்கள் எதிர்பார்க்குறோம், சரியாகும் நம்புவோம். வீரோனா என்ன தெரியுமா? வேணாம், தெரிய வேணாம். அதுவும் நீங்கள் சொல்லி எங்களுக்கு தெரியவே வேணாம். அதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் பேசுவீங்க. வி நோ தட். பவர் ஆஃப் காமேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில் போட்டு ஒரு தனி பிளேலிஸ்ட் போட்டு போயிடலாம். பயப்பட தெரியாத மாதிரி நடிக்கிறது. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா. சரி, ஓகே. ஆக்சுவலாக பிஎஸ்என்எல்ல பார்த்தீங்கன்னா ப்ரோ, நேற்று நைட்டு திடீர்னு பார்த்தா நம்ம சும்மா யூஸ் பண்ணிட்டு இருக்க ஃபோன்லேயே 4Gன்னு காட்டுது. இல்லை, நீங்கள் 2 சிம் யூஸ் பண்ணுறதுனால 5G இல்லாமல் ஏர்டெல் 4Gன்னு வந்திருக்கோம். மாற்றி பார்த்துருப்பீங்க. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்தில் இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். கொஞ்சம் 2த்துலேயும் 4Gன்னு வந்துச்சு. அப்படி பார்த்தாலும் அதில் சாஃப்ட்வேர் இஷ்யூ என்ன மாடல் இந்த மாதிரி இஷ்யூ வந்ததுன்னு தெரிஞ்ச ஒன்று தான் என்ன பண்ணேன், போக்கோ F6ல போட்டு பார்த்தேன். அதுலேயும் 4Gன்னு வருது. அதில் வெறும் சிம்மை மட்டும் கழட்டி போட்டு பார்த்தேன். ஸோ அதனால் இப்போ என்னென்னா சிம்பிள். என்னது இது? 4G இங்கே பாருங்க, பிஎஸ்என்எல். பிஎஸ்என்எல்ல 4Gன்னு காமிச்சிது. அதான் கேட்டால் உடனே என்னாச்சு, டவுட் ஆகிடுச்சு. எங்கள் மாமா வந்து பிஎஸ்என்எல் ஆக்சுவலாக ஒர்க் பண்ணுறாங்க. பாவம். ஓகேயா, அதான் உண்மைதான். அந்த டீமே பாவம் தான், நிஜமாவே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போ ரிட்டையர் ஆகிட்டாங்க. இப்போ தான் 4 months பேக் தான் ரிட்டையர் ஆனாங்க. இப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஜோனல் ஹெட்டு, மார்க்கெட்டிங் ஹெட் இவங்க நம்பர்லாம் அனுப்புறேன்னு சொன்னாங்க. ஒரு சில டவுட்லாம் கேட்டு நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்காக. ஸோ அந்த குட் நியூஸ்லேருந்தே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, இங்கே 4G வந்து இப்போ ட்ரையல் போயிட்டு இருக்கு, டெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்என்எல் டெஸ்ட் பண்ணி 4G வந்துருச்சுனாலே போடுங்க. ரிலையபிள் தான். 4G ஸ்பீடு நல்லாவே இருக்கு. 60, 70 எல்லாம் வேணாம். 4G இப்போ எப்படி இருந்தாலும் கால்ஸ் பேசுறதுக்கு 2G எப்படி நல்லா இருக்கும், அது மாதிரி பேசிக் 4G நெட் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ ஒரு நல்ல விஷயம். இப்போ அந்த ப்ரைவேட் ஆப்ரேட்டர்ஸ் கிட்ட நம்ம டேட்டா எல்லாம் வெளில போகாமல் கவர்மெண்ட் இதில் ஹைலைட் என்ன வந்துருமா ப்ரோ? நான் சும்மா பேசிட்டு இருந்தேன், என்ன திடீர்னு இவ்வளோ ஆக்சலரேட்டடாக இருக்குது, இப்போது இவ்வளோ ஃபாஸ்ட்டாக என்ன திடீர் ப்ராக்ரஸ்? ஏன்னா நான் 2021 நம்ம சேனலில் போய் பிஎஸ்என்எல் வீடியோ போட்டு பாருங்க இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணேன்னா, மந்தவள்ளியில் இருக்கிற ஆஃபீஸு இங்கெல்லாம் போயிட்டு நேரில் மீட் பண்ணி பேசும்போது 5 வருஷம் ஆச்சு 4G சிம் கார்டு வாங்கி. அதான் இங்கே இருங்க, நான் போய் கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, 3 monthsல வந்துடும்னாங்க. ஆனால் அவங்களுக்கு மனசளவில் எவ்வளோ கஷ்டம்னு பார்த்தீங்கன்னா, நான் கேட்குறேன், எனக்கு வந்து ஏர்டெல்லில் 4G எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது. நான் ஏர்டெல் யூஸராக அங்கே கேட்குறேன், ஏர்டெல் எனக்கு 4G இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது, ஆனால் பிஎஸ்என்எல் எனக்கு எப்பயுமே ஹெச் தாங்க கனெக்ட் ஆகுது, அதுவும் ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு. அப்போ ஒன்று என்ன சொன்னாங்க, இல்லை நீங்கள் நிறைய ஒரு சில இடங்கள்லாம் வெளில ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், எனக்கு அட் டைம்ஸ் வந்து H+ஏ ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அது நடக்குது, ஆனால் எல்லா இடத்துலையும் நடக்கல ப்ரோ. ஸோ அந்த ப்ராப்ளம் இருந்தது. கன்சிஸ்டன்சி இல்லை. 4G வந்துருச்சுன்னா அந்த கன்சிஸ்டன்சி இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். சரி, இப்போ நான் ஒரு நல்ல விஷயங்கள் வரிசை இப்போ சொல்கிறேன். சரியான பிளானு பயங்கரமாக போதான். என்னென்னலாம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, பேசிக் இன்ஃபர்மேஷன் இன்னும் இன்டெப்த்து ஜோனல் ஹெட் இவங்களெல்லாம் மீட் பண்ணி டேட்டா கலெக்ட் பண்ணிட்டு சொல்லலாம். நம்ம போகலாம், நீங்களும் போயிட்டு பார்த்துட்டு வரலாம். ஸோ இப்போ ஃபேக்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஃபைபருக்கு எல்லாரும் மூவ் ஆனது பார்த்தீங்களா? இப்போ எங்கள் வீட்லேயும் ஆக்சுவலாக காப்பர் லைன் தான் இருந்தது. இப்போ 3 months பேக் தான் நான் ஃபைபர் கனெக்ஷன் கொடுத்தேன். பிஎஸ்என்எல். ஆமாம், ஃபைபர் தான் யூஸ் பண்ணிருக்கேன். ஆமாம், அந்த பிஎஸ்என்எல் ஃபைபர்லேயே இப்போ என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, லேண்ட்லைனும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்டர்நெட் ப்ளஸ் லேண்ட்லைன். ஓகே, முன்னே காப்பர் லைன் வந்துட்டு இருந்தது, காப்பரில் தான் லேண்ட்லைன் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அதை மாற்றினாங்க. ஏன் அப்படின்னா, இதை ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஆக்சலரேட் பண்ணாங்களான்னா,
கைவசம் சின்ன டீம் தான் இருக்கான். ஓகே சரியா, பிஎஸ்என்எல் கிட்ட இருக்கிற டீம் வந்து சின்ன டீம். ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வாங்குறது வந்து வாங்கிக்கலாம்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப பொருளாதார நிலை ரொம்ப மோசமாச்சு. இந்த கோவிட் டைம்லாம் சொல்லவே வேணாம். பெரிய பெரிய எம்என்சியாலே முடியலன்னும் போது பிஎஸ்என்எல் நிலைமை எப்படி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க கிட்ட யூசர்ஸ் அப்போ கிடையாது. இப்போதான் அவங்களுக்கு ரொம்ப ஏதோ அவங்க பக்கம் காத்தடிக்குது ப்ரோ உண்மையை சொன்னா. ஓகே சரியா, இப்போ இதில் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த காப்பர் லைனை க்ளோஸ் பண்ணாங்க. அது வந்து ஒரு ஸ்மார்ட் மூவ். நான் என்ன நினைச்சேன், எதுக்கு காப்பர் லைனை க்ளோஸ் பண்ணாங்க? 6 லட்சம் கிலோமீட்டருக்கு மேலே அவங்க போட்டு வச்சிருக்காங்க நிறைய கேபிள்ஸ் காப்பர் அது இதுன்னு, கிராமம் மூளை முடுக்கு எல்லா இடத்துலையும் இருக்கு. ஏன் க்ளோஸ் பண்ணாங்கன்னா அதுக்குன்னு ஒரு டெடிகேட்டட் டீம் இருக்கான். இப்போ காப்பர் லைன் யூஸ் பண்ற ஆளுங்களே ரொம்ப கம்மியாயிட்டாங்கன்னு போது இப்போ அந்த டெடிகேட்டட் டீமுக்கு டாஸ்க் கம்மியாக தான் இருக்கும். ஓகே எப்பயாவது ஆனால் டாஸ்க் வரும், அந்த டாஸ்க் அவங்க அட்ரஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஆனால் இதுவே வந்து இப்போ எது ஆக்டிவா இருக்குன்னு பார்த்தா ஃபைபர் சைடில் போனால் செம ஆக்டிவா இருக்கு. அப்புறம் நார்மலா மொபைல் நெட்வொர்க் செம ஆக்டிவா இருக்கு. இந்த டவர்ல வந்து நீங்க பண்ண மெயின்டெனன்ஸ் இதெல்லாம். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அந்த காப்பரை வந்து அப்படியே சைட் லைன் பண்ணி ஃபைபரை மெயின் லைன் ஆக்கி அப்புறம் டவரை வந்து அட்ரஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ டாடா உள்ள பூந்தா பார்த்தீங்களா, எல்லா காம்பனன்ட்ஸ்க்கும் இன்வெஸ்ட் பண்றாங்களாம் டாடா. போடு இதை போடு அதை போடு. இப்போ 4G ஏன் அவ்வளோ வேகமாக வருது? அப்புறம் நார்த்தில் பார்த்தீங்களா 5G டெஸ்ட் போயிட்டு இருக்கு. வெரி குட். சரியா, ஏன் இது ஃபாஸ்ட்டாக நடக்குது அப்படின்னா அதுவும் இந்த 5G வந்து என்ன தெரியுமா சொன்னாங்க, இப்போ நாங்கள் யூஸ் பண்ணுற இந்த 4G 5G காம்பனன்ட் இருக்குல்ல, இது வந்து நம்ம இந்தியாவில் செஞ்சது. சைனாவும் இந்தியாவும் அடிச்சுக்கிட்டாங்க தெரியுமா. நம்ம சைனீஸ் காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ண வேணாம். ஆக்சுவலாக 4G காம்பனன்ட்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டாங்களாம். ஸோ சேஃப்டிக்காக என்ன பண்ணிட்டாங்களான்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. டைம் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம தற்சார்பாகவே இருந்துப்போம். டைம் எடுக்கிறத பற்றி ப்ராப்ளம் இல்லை. இப்போ என்ன ஆகுதுன்னா அவங்க காம்பனண்ட் அப்புறம் நாளை பின்ன டேட்டா லீக் ஆகுதுன்னு வைங்க, இந்த மாதிரி ஏதாவது பஞ்சாயத்து எனக்கு வர வேணாம், 3Gலேயே இருக்கட்டும், நீங்கள் 4Gக்கு தனியாகவே பண்ணுவோன்னு சொல்லிட்டு இப்போ பண்ணி அது வந்து நிறைய இடத்துல இப்போ ஆக்டிவ் ஆகி தான் அந்த டைம்லேயே ஓகே இப்போ ஒரு இடங்கள்லையா இன்ஸ்டால் பண்ணுறாங்க கொஞ்சம். ஏன்னா பிகாஸ் கோயம்புத்தூர்லாம் நம்ம 3-4 வருஷமா 4G யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எத்தனை வருஷம் அப்படிங்கிறது வந்து கமெண்ட்ல சொன்னாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா நான் ஒரு 2 வருஷம் முன்னாடி போனபோது 4G வந்து என்னோட பழைய யூஸ் பண்ணிட்டு இருக்கிற அந்த இதில் அந்த நம்பர்லேயே. அப்போ இது ஒன்று ப்ரோ. இது நடக்கும்போது இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அடுத்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, NSA அதில் அவங்க தெளிவாக இருந்திருக்காங்க. நான் ஸ்டாண்ட் லோன் கான்செப்டில் தெளிவாக இருந்திருக்காங்க. 4Gக்கு நம்ம ஒரு டவர் வைக்கிறோம், 4Gக்கு அந்த டவரில் காம்பனன்ட் வைக்கிறோம் அப்படின்னும் போது அந்த டவர்லேயே 5Gக்கான இப்போ ஏர்டெல் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸ்டாண்டலோன் நான் ஸ்டாண்டலோன் வரும்போது ஏர்டெல் வந்து நான் ஸ்டாண்டலோன் தான் அதிகமாக புஷ் பண்ணுவான். அந்த நான் ஸ்டாண்டலோனும் பார்த்தீங்கன்னா இவங்க அப்பயே டெவலப் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ 3Gக்கான ஆல்ரெடி இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேயே தான் இப்போ 4Gக்கு பார்த்தீங்கன்னா அப்கிரேட் ஆகி அந்த 4G இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லயே இமீடியட்டா 5Gக்கு போயிட போறாங்க. 5Gக்கு போறாங்க. ஸோ இது வந்து நடக்க தான் போதும். ஆனா நம்ம இங்க வந்து 5G ரோல் அவுட் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா சென்னையில தமிழ்நாட்டில் ரோல் அவுட் ஆகிறதுக்கு இப்போதைக்கு வந்து பிரிஸ்கிரைப்ட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா நெக்ஸ்ட் இயர்ல Q1 இருக்கு இல்லையா, அது முடியறதுக்குள்ள புஷ் பண்ணணும்னு இவங்க எய்ம் பண்றாங்களாம். பட் 4G வந்து இப்போ டெஸ்ட் போயிட்டு இருக்குல்ல, இது என்ன ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இது ஒன்று. ரெண்டாவது என்னன்னா இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஃபுல்லா வந்து TCS. நான் இது வந்து ஆக்சுவலா ஒரு 3 days முன்னாடி நம்ம கிண்டி ஆலந்தூர் இருக்கு இல்லையா, ஆலந்தூர்ல வந்து அந்த போஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்துல ஒரு BSNL இது இருக்கு. ஸோ அங்கே போனேன். அங்கே க்ரௌடு நிறையா இருந்தது. ஸோ அவங்கள நம்ம தப்பு சொல்ல முடியாது. அவங்க கிட்ட போயிட்டு 4G எப்போ வரும் அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு 4 பேர் இருக்காங்க. எப்போ அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கிற அந்த ஒரு இது இருக்கு, வரும் அப்படின்னு தானே பேசுவாங்க. ஸோ அவங்க கிட்ட தான் கேட்டேன், இல்லைங்க இப்போ சிம் இருக்குது, 4G சிம் தான் இருக்குது, நான் சிம் மாற்றணுமா அப்படின்னு கேட்டதுக்கு ஒருத்தங்க அவங்கள கேளுங்க அப்படின்னாங்க. அவங்க கிட்ட போய் கேட்டதுக்கு ஒரு 4 பேர் உட்காந்துருந்தாங்க. 4 பேரும் ஒழுங்காக பதில் சொல்லலை. பட் திருப்பி முதலாளிட்டே வந்து என்னங்க இப்படியே இருக்குது, இப்போ நிறைய பேர் வராங்கன்றதுனால திருப்பி மதிக்காமல் தான் நடந்துப்பீங்களா அப்படின்னா, அப்படி இல்லைங்க, எல்லாரும் அதே இது கேட்குறாங்க. 4G சிம் இருந்ததுன்னா அதை அப்படியே யூஸ் பண்ணுங்க. ஆமாம், இது இப்போதைக்கு மாற்றிட்டு இருக்க வேண்டாம், நாங்கள் 4G தான் மாற்றி தரோம், 5G சிம்லாம் நாங்கள் மாற்றி தரல, 4G சிம் தான் அதே யூஸ் பண்ணுங்கள். எப்படியும் 4G வரதுக்கு 2 மாதம் ஆகிடும். இப்போ நீங்கள் வந்து ஆகஸ்ட்டில் கேட்குறீங்க, செப்டம்பர் அக்டோபரில் கட்டாயமாக 4G இருக்கும். ஓகே, அட்லீஸ்ட் எனக்கு என்ன தோணுதுன்னா ப்ரோ, இந்த வருஷம் கடைசிக்குள்ள நம்ம சென்னையில் வரும் அப்படிங்கிறத அவங்க சொல்லிட்டாங்க. இது பண்ணி நீங்கள் அதில் உங்களுக்கு 4G சிம் இருந்ததுன்னா பழைய சிம் இருந்தாலே போகிறோம், அதுவே அப்டேட் பண்ணி தான் முதலே நாங்கள் கொடுத்துட்டோம். ஸோ 4G சிம் இருக்கிறவங்க மாற்ற வேண்டாம். ஸோ இது ஒன்றா இப்போ மொத்தம் 4G வரப்போது இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் அவங்க சொல்கிறாங்க. அவங்களால டென்டேட்டிவாக அந்த டைமை கரெக்டாக சொல்ல முடியல. அந்த மாதிரியான ஒரு இக்கட்டான நிலைமை 5 வருஷமாகவே சொல்ல முடியல. ஆமாம், ஸோ இது இக்கட்டான நிலைமை தான். அதனால 5 வருஷமாக சொல்ல முடியாதுன்னா இப்போ ஒரு 5 வாரத்தில் சொல்லிட்டு வேணா அந்த மாதிரியான ஒரு நிலைமை தான். ஸோ ஆனால் இப்போ என்ன ப்ளஸ்னா டாட்டா தான். டாட்டா உள்ள வந்தனால இப்போ ஆக்சலரேட் ஆயிருக்கு ஓவரால் ப்ராசஸ். ஓவரால் ப்ராசஸ் வந்து ஆக்சலரேட் ஆயிருக்கு. ஒன்று. ரெண்டாவது வந்து என்னென்னா இது இவங்களால பண்ண முடியுங்கிறது ஒன்று. அவர் பாவம் ஒரு ப்ரைவேட் ஆப்ரேட்டராக வந்தபோது இவங்கெல்லாம் சேர்ந்து அவரை முடிச்சு விட்டாங்கல்ல, கவர்மெண்ட்டோட சேர்ந்து பார்க்கடா பார்ப்போம். இப்போ ஒன்று அப்படி தான் போயிட்டு இருக்கு. டாட்டா, ஆமாம், டாட்டா காட்டு இல்லை, அது நிஜமாவே காம்படிஷன் இருக்கும். இப்போ இது வந்து எல்லாருக்குமே டைட் காம்படிஷனாக மாறும். இப்போ அடுத்து என்னன்னா இந்த கரண்ட் போச்சுன்னா, நம்ம நண்பர்கள் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, கரண்ட் போச்சுன்னா எனக்கு வந்து என்ன ஆயிடுதுன்னா டேட்டா வரதில்லை அப்படின்னு சொன்னாங்கல்ல. ஆமாம்,
நான் எம்ப்ளாயிஸ் கிட்ட அவங்க கிட்ட இப்போ எங்கள் மாமா எல்லாத்தையும் பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா ஆமாம் இஷ்யூ இருந்தது. இப்போ அந்த இஷ்யூவும் ஆக்சலரேட் ஆயிருக்கு. ஜிஎம்லேருந்து எல்லாருமே ஆல்ரெடி ரூல் போட்டாங்களாம். டாட் இருக்குல்ல டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகாமு, அவங்க வேற சொல்லிட்டாங்களாம் எல்லாத்தையும் ஆக்சலரேட் பண்ணுங்கன்னு. எல்லாம் சொன்னதுலேருந்து இப்போ எப்படி போயிட்டு இருக்குன்னா ஒவ்வொரு ஏரியாவும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக போயிட்டு இப்போ எல்லாமே ரீப்ளேஸ் பண்ணிட்டு வராங்களா பேட்டரி ஜென்ரேட்டர் எல்லாத்தையும். சூப்பர் 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 நல்ல விஷயம். ஸோ அப்போ இதுவும் இப்போ எஃபெக்டிவ் ஆயிடுச்சுன்னா இனிமேல் கரண்ட்டு போனா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து மினிமைஸ் ஆகும். இல்லை அதாவது என்னென்னா மினிமைஸ் ஆகும். ரெண்டாவது பிஎஸ்என்எல் சர்வீஸ் அன்னிலேருந்தே நல்லா தான் இருந்தது. நாம தான் பிஎஸ்என்எல் மதிக்கல. ஸோ இன்றைக்கி தான் வந்து நமக்கு வந்து தோணுது கிட்டத்தட்ட ஒரு 13-14 ஆப்ரேட்டர்ஸை நம்ம வெளில அனுப்பிச்சிட்டோம். இது நம்ம வந்து இந்தியன்ஸ் நம்ம நிறையா தப்பு பண்ணுறோம். ஒரு சில விஷயங்கள் மொபைல்லையும் நம்ம தப்பு பண்ணோம். விலை ஜாஸ்தியாக இருக்குதுன்னு அந்த பிராண்டை கண்டுக்காமல் விட்டோம். ஆமாம். இன்றைக்கி 2 பிராண்டு நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன். 2 பிராண்டு தான் ப்ரோ. பிபிகே எலக்ட்ரானிக்ஸ்னு ஒன்று, ஜியோமின்னு ஒன்று, எம்ஐன்னு ஒன்று. இந்த 2 பிராண்டு கிட்ட தான் இந்தியாவில் யூஸ் பண்ணுற மொத்த மொபைல் கனெக்ஷனும் இருக்குது. அந்த அளவுக்கு இருக்குது. அந்த அளவுக்கு மொத்த மொபைல் இது எல்லாமே இந்த 2 இதுதான். அதுக்கு முன்னாடி யார்கிட்ட இருந்ததுன்னா அதுக்கு முன்னாடி இவங்க கிட்ட தான் இருந்தது. ஆனால் இவங்க வேற பேரில் இல்லை, இவங்க மைக்ரோமேக்ஸு கார்பனு அப்படின்னு விட்டுட்டு இருந்தாங்க. நமக்கு நல்ல குவாலிட்டியான மொபைல் கொடுத்துட்டு இருந்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த ஊரை விட்டு போயிட்டாங்க. இல்லை இப்போ அது நம்ம இப்போ குவாலிட்டியே இல்லாத மொபைலை யூஸ் பண்ணி பழகி இல்லை குவாலிட்டி இருக்கு இல்லைங்கிறது செகண்டரி ப்ரோ. சரியா, அது நம்மளால ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. அதுவே நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். இல்லை இப்போ எல்லாருமே ஸ்பெக்கு தான் கேட்குறாங்க. சரியா, மேலே இருக்கிறது பிளாஸ்டிக்கா இல்லாட்டி ஒரு பிளாஸ்டிக் கவரான்லாம் யோசிக்கிறது இல்லை. ஓகே, எனக்கு ஸ்பெக்கு தான் வேணும். இல்லையா, அப்படி ஸ்பெக்கு தான் வேணும்னு நினைக்கிறவங்க அந்த ரேணுகா 12 ஒன்று இப்போ வந்திருக்குல்ல, அப்போ அவங்க அதில் வந்து சும்மா ஜிமிக்ஸ் மேஜிக் வேலை தான் காமிச்சிருக்காங்க. இல்ல அங்கதான் ட்விஸ்ட். அது அப்படி டக்குன்னு சொல்லிடக்கூடாது. நேத்து கூட ரிவ்யூ போஸ்ட் பண்ணிருப்போம். நேத்து அதை பார்த்தேன் நான். 7300 எனர்ஜிங்கிறது மட்டும் தான் அங்க டுபாகூர். அதுதான் முக்கியம். அங்கதான ட்விஸ்ட். இதுல என்னன்னா கேமரா ஸ்பெக் எதிர்பார்க்கறவனுக்கு நானே மட்டும் நல்ல வேலை செய்யல. இல்ல கரெக்ட் ப்ரோ. ஆனா மூளை சூப்பர். இங்கதான் ட்விஸ்ட். ரொம்ப இன்சைட் ஒரு உங்களுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கொடுக்கிறேன். அடிச்சிட்டேன். ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கொடுக்கிறேன் பாருங்க. இப்போ நான் டெய்லி 100 கிலோமீட்டர் ஓட்ட போறேன்னு வைங்க. எனக்கு வந்து ஹார்ட் ரொம்ப முக்கியம். ஒருத்தர் இங்கேயோ வந்து பிரெயின் வச்சு ப்ராசஸ் பண்ண போறீங்க, பிரெயினுக்கு பம்ப் பண்ணா போதும் அப்படின்ற மென்டாலிட்டியில இருக்கீங்கன்னா நீங்க அதுக்கு சார்ந்த விஷயங்களை மட்டும் நீங்க ஹார்ட் வச்சு பண்ணா போதும். உங்களுக்கு டக்குன்னு கொண்டு போய் 100 கிலோமீட்டர் ஓட்டுன்னு சொன்னா நீங்க படுத்துருவீங்க. ரேணுகம் அந்த மாதிரி தான். ரேணுகம் வந்து கேமரால ப்ராசஸ் பண்ணுது. ஏஐ கேப்பபிலிட்டிஸ்னு வரும்போது அது வந்து ஆன் டிவைஸ் பண்ண மாட்டேங்குது, இன்டர்நெட் வச்சு தான் பண்ணுது. அப்படி இருக்கும்போது அதுக்கு வந்து 7300 போதும்ன்ற ஒரு மென்டாலிட்டியில பெஸ்ட் கேமரா. ஆண்ட்ராய்டோட மெயின் இது வந்து ஆண்ட்ராய்டு ஓஎஸ் வந்து ஆரம்பத்தில் கண்டுபிடிச்சது கேமராவுக்காக நம்ம பேசியிருக்கோம். அதனால கேமரா நல்லா இருக்கு, ஃபோன் பேச முடியாது. இது ஃபோன்லாம் பேசலாம், நெட்வொர்க் சூப்பரா இருக்குமே. 7300 அதுல தான் நெட்வொர்க் நல்லா இருக்கு. 72ல தான் சரியில்லை. ஓகே, நான் அதுக்கு தானே சிஎம்எஃப்ல நல்லா இருக்கு, 2Aல நல்லா இல்லைன்னு. வெரி குட். இதெல்லாம் எங்க போய் சொல்ல, இதெல்லாம் வந்து அப்படிதான் இருக்கு. இல்ல இப்போ இதை விடுங்க. இப்போ பிஎஸ்என்எல் வருவோம் நம்ம. பிஎஸ்என்எல் லெட்ஸ் கம் டு பிஎஸ்என்எல். இந்த பிஎஸ்என்எல் கான்செப்ட்ல நீங்க சொன்னீங்க தெரியுமா, இப்போ இந்த மாதிரி சைனீஸ் பிளேயர் உள்ள வந்தாங்க, சீப்பா கொடுத்தவொன்னே எல்லாரும் அதுக்கு போயிட்டோம், காஸ்ட்லியா வந்து எவனா உட்காந்து கஷ்டப்பட்டானோ அவனை விட்டுட்டோம். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் டக்குன்னு என்ன சொல்லலாம்னா, நம்ம கிளாஸ்லயே பாத்தீங்கன்னா அசைன்மெண்ட் இல்லாட்டி வந்து இப்போ டப்புன்னு ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. இன்னொரு விஷயம், இப்போ இந்த பிரைவேட் ஆபரேட்டர்ஸ் பூராவே யூஸ் பண்றது சைனீஸ் எக்யூப்மெண்ட் தான். இல்ல அது யூஸ் பண்ணிட்டு தான் ப்ரோ இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல வரல. இப்போ இந்த இடத்துல என்னன்னா ஓஜி ஐடியாஸ் அப்படிங்கிறது எமர்ஜ் ஆகிறது கம்மி ஆயிடுச்சு அப்படிங்கிறத சொல்ல வரேன். எப்படின்னா யார் நிஜமாவே யோசிச்சுட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாரும் தான் எல்லாரையும் விரட்டிட்டோம். அவங்களுக்கு தான் எக்ஸ்பென்ஸ் அதிகமா இருக்கும். அவன் அதுக்கேற்ற மாதிரி தான் அவன் விற்கிற பொருளை மட்டும் எப்படி சீப் வைக்க முடியும். உட்காந்து மணிக்கணக்காக உட்காந்து வேலை பார்க்குறேன், நான் ஒரு 10,000 பேருக்கு சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ உனக்கு ஒரு பொருளை கொண்டு வந்து கையில் கொடுக்க போறேன்னா அப்போ எல்லாருக்கும் நான் கொடுத்த காசெல்லாம் நான் எங்கேருந்து எடுக்கிறது? அதனால தான் காஸ்ட்லியா இருக்கு. நம்ம ஆளுங்க அப்போ வந்து என்ன ஆயிடும்னா, நம்ம கிளாஸ்ல அசைன்மெண்ட் மாதிரி தான் ஒரிஜினலாக ஒருத்தர் எழுதுவான் காலேஜ் டேஸ்ல. அவன் தான் வந்து ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி ஒரு அசைன்மெண்ட் எழுதிட்டு வருவான். எல்லாரும் உட்காந்து என்ன பண்ணுவாங்கன்னா லைட்டாக மானியத்தினை போட்டு மாற்றுவாங்க, உட்காந்து பார்த்து எழுதுவாங்க. அவ்வளோதான், பார்த்து எழுதுவாங்க. இன்னைக்கு வந்து ஏஐ வந்துருச்சு, அதெல்லாம் வச்சு இப்போ சொல்லி எழுதிடுறோம். இல்ல அந்த மாதிரி தான் ஆகுதுங்கிற. இப்போ பெரிஸ்கோபிக் செட்டப் இருக்குல்ல, பெரிஸ்கோப் செட்டப்பும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் மாற்றி மாற்றி ஒவ்வொருத்தராக கொண்டு வந்தாங்க. பெரிஸ்கோப் செட்டப் வந்து ஃபர்ஸ்டே சாம்சங் கொண்டு வந்தானா அதெல்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆனால் பெரிஸ்கோப் செட்டப்பை பற்றி பேசினது யாருன்னு பார்த்தீங்கன்னா அதுவே ஷாக்கிங்காக இருக்கும். ஓப்போ தான் பேசிட்டு இருந்தான். அவன் பேசின கொஞ்சம் கேப்லேயே பார்த்தீங்கன்னா ஹுவாவேல வந்துருச்சு. ஆமாம், சரியா, அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இல்ல அவங்க செம்ம ஹெல்த்தியான காம்படிஷன் ப்ரோ சைனால. ஆனால் இன்னொரு விஷயம்னா அந்த டெக்னாலஜி பூராவே யூஎஸ் கிட்ட இருந்து கடனா வாங்கின விஷயம். நீ எனக்கு பண்ணி கொடு அப்படின்னு அவன் கொடுத்த அந்த டெக்னாலஜியை இவங்க காப்பி பண்ணாங்க.
அங்கதான் ஒரு ட்விஸ்ட். இப்போ ஆனா அவனை விட நல்லா இவங்க பண்ணிட்டாங்க காப்பி பண்ணி. இப்போ இது எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா, இவன் ஒரு லூசு பைய, இவனுக்கு ஏபிசிடி கூட தெரியாது அப்படி ட்ரீட் பண்ணாங்க ஈஸ்ட்ல இருந்து வந்த நம்மள. சரியா? இப்போ என்ன ஆயிடுது, இவன் ஏபிசிடி கத்துக்கிறான். யார்கிட்ட? அவன்கிட்ட தான் கத்துக்கிறான். அதுக்காக இன்னும் வந்து இவன் சொல்ல முடியுமா ஏபிசிடி நான் தான் கத்து கொடுத்தேன்னு பெருமையா பேசிக்கலாம்? ஏபிசிடியை கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அவன் எழுதுற எஸ்ஏ ரைட்டிங் வேற லெவல்ல இருக்குங்கிறதுக்காக நான் தான் ஏபிசிடி கத்து கொடுத்தேன், நான் தான் ஏபிசிடி. டேய், அதுக்கப்புறம் அவன் எங்கேயோ போயிட்டான். இப்போ அப்படிதான் இருக்கு. சரியா? ஏன்னா யூஎஸ்ஆ இருக்கட்டும், ஏபிசிடி கத்து கொடுத்துட்டே இருக்கான். ஆமா, இப்போ யூஎஸ்ஆ இருக்கட்டும், அவன் வந்து இப்படி கிளைம் பண்றான்னு வைங்களேன், என்னோட டெக்னாலஜி ஆட்டை போட்டு தான் அப்படி வந்துட்டான், என்னோட டெக்னாலஜி ஆட்டை போட்டு தான் அப்படி வந்துட்டான். நான் ஒத்துக்கிறேன், நிஜமாவே ஆட்டை போட்டு தான் வந்திருக்காங்க. இவங்களோட ஹிஸ்டரியை போய் தோண்டி பாருங்க, அது இன்னும் கேவலமா இருக்கு. யூஎஸ்ல உள்ள ஒவ்வொருத்தர் எப்படி வந்திருக்காங்க, எப்படி இந்த கம்பெனிஸ்ல உள்ள க்ரோ ஆச்சு, எவ்வளவு கம்பெனிக்கு வாய்க்கரிசி போட்டு வந்தாங்கன்றதெல்லாம் நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. புக்ஸ் கூட இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் நாட்டுக்கெல்லாம் வாய்க்கரிசி போட ரெடியா தான் இருக்காங்க. ஏதோ அவங்களுடைய ஆப்ல தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரிலாம் இருக்கு. சரியா? அது இப்போ 4Gக்கு ஏபிஎன்ல ஏதாவது சேஞ்ச் வருமானு நமக்கு தெரியல. அவங்க ஏபிஎன் டெஸ்டிங்காக என்ன பண்ணலாம்னா, ஏபிஎன் ஸ்பெசிஃபிக்கா அவங்களுக்கு டெஸ்டிங்காக ஒரு ஏபிஎன் செட்டிங் உள்ள போட்டு கூட போகலாம். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி சர்வர் எல்லாத்தையும் மாற்றி உள்ள நமக்கு எல்லா ஆப்ஷனும் நம்ம பார்ப்போம். IP4 IP6 இருக்கும். அதில் வந்து மேபி அவங்க சர்வர் கூட மாற்றிக்கலாம். இப்போ அவங்களோட டெஸ்ட் சர்வர் வச்சுட்டு கூட அவங்க டெஸ்ட் பண்ணலாம். லைவாக உட்காந்து அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் இன்ஜினியர்ஸ்க்கு. நமக்கு வரும்போது என்ன ஆயிடுதுன்னா 4Gன்னு காட்டுது, ஆனால் டேட்டா ஆன் பண்ணால் 3Gயோட டேட்டா தான் வருது. ஸோ அதான் இதெல்லாம் வருது. எல்லாமே வந்து எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக வரப்போகுதுங்கிறத காத்திருந்து பார்க்கலாம். ஸோ பிஎஸ்என்எல் அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட ஒரு இமேஜ், அந்த இமேஜ் வந்து இதுக்கப்புறம் மக்களுக்கு ஃபேவரபிளாக இன்னும் நிறைய விஷயங்கள் டாட்டாவோட சேர்ந்து பண்ணும்போது, ஆரம்பத்துலேருந்தே மக்களுக்கு ஃபேவரபிளாக தான் அது பண்ணிக்கிட்டு இருக்கு. ஓகே, ஆனால் அதை தான் மக்கள் காப்பாற்றலை. இப்போ அதுக்குள்ளே அங்கே ஒர்க்கர்ஸும் கம்மியாயிட்டாங்க, பாதி பேர் அங்கே. இல்லை, இதுக்கு பின்னாடி இன்னும் நிறைய அரசியல் இருக்குது, அதெல்லாம் நம்ம பேச முடியாது. ஆமாம், அதெல்லாம் பேச முடியாது ப்ரோ. பேசக்கூடாது மாதிரி தான். ஆமாம், முடியாதுன்றது நான் எப்படி சொல்கிறேன்னா, பேச முடியும் ஆனால் முடியல. ஏன் முடியல அப்படின்னா, காமேஷ் ப்ரோ சொன்னதான் கூடாது. ஏன் கூடாதுன்னா, நிறைய அந்நிய சக்திகள் இருக்கு. நமக்கு எதுக்கு பஞ்சாயத்து? ஆமாம், மக்களுக்கு வந்து போய் சேர்ந்துதா, நல்ல விஷயங்கள் போய் சேரட்டும். நல்ல விஷயங்கள் கிடைக்கிறது கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் நல்லதை புரிஞ்சுக்கிறதுக்கும் மக்களுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். ஏன்னா ஈஸியாக கிடைக்கிற விஷயத்த வந்து நம்ம எடுத்துப்போம். அதனால வரக்கூடிய ஆபத்துகள், பின்விளைவுகளை பார்த்ததுக்கு அப்புறமா தான் ஓகே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு இதுக்கு தள்ளப்படுவோம். ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உணர ஆரம்பிச்சிருக்காங்க, புரிதல் வர ஆரம்பிச்சிருக்கு. பார்ப்போம் எங்க போய் நிக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இண்டிபெண்டன்ஸ் டே அதுவுமா பாண்டிச்சேரியில் இருக்கவங்களுக்குலாம் 4G ஆல்ரெடி அவைலபிளா இருக்கும். ஸோ 4G எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஆமா, எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், நாங்க தெரிஞ்சுப்போம். அதே மாதிரி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே 4G யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில பிஎஸ்என்எல் யூஸ் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ப்ரோ நிறைய பேர் இப்போ திருச்சி இந்த சைட்லாம் கூட 4G இருக்கு. ஸோ இப்போ அவங்களாம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சில ஏரியால, இப்போ நம்ம எங்க ஏரியால இருக்கு, உங்க ஏரியால அது 4G தான் உங்க ஏரியாலையும் டேட்டானா அவ்வளோ ஸ்பீடா இல்லைன்னு. அதுக்கு ஏன்னா இதில் நிறைய இருக்கு ப்ரோ சேலஞ்சஸ். அது எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணலாம், எல்லாமே சரியாகும். இல்ல அது என்னன்றதை நம்ம ஆக்சுவலா செக் பண்ணலாம். நான் வந்து இப்போ என்னன்னா, இப்போ ரைட் டு இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல, அந்த மாதிரியான ஒரு சில இதுக்கு மெயில் போட்டு ஒரு சில டேட்டா கலெக்ட் பண்ணணும்னு பார்க்குறேன். நம்ம போடுவோம். சரியா? ஓகே, தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். இன்னொரு பயங்கரமான பதிவில் சந்திப்போம். ஆமா, அது ஒரு அமேசான் யூசர்ஸ். அமேசான், ஆமா, காடுகள், அமேசான் காடுகள். நம்ம இவர் இன்ஜினியரிங் ஃபேக்ட்ஸ் என்ன தெரியுமா சொல்லுவாரு, அமேசான்னாலே காடுகள் அப்படின்னு மட்டும் தான் சொல்லுவாரு. பேரை சொன்னாதான் இப்பெல்லாம் பஞ்சாயத்து போடுறாங்களே, கேஸ் போடுறதெல்லாம் அமேசான் போடுறான்னு இல்லை ப்ரோ, பிளே சேஃப் இப்படி தானே ஆயிடுச்சு. இப்போ அந்த ஜேகேங்கிற பையன் இருக்கான், பிகைண்ட் வுட்ஸ்ன்னு சொன்னா கேஸ் போடுறாங்கன்னு சொல்லிட்டு பிகைண்ட் வுட்ஸ்ன்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருந்தான். அது குடிச்சுன்னு சொல்லிட்டு போகலாமே. அந்த மாதிரி இந்த மாதிரி ஒவ்வொன்றும் மாற்றி மாற்றி எல்லாரும் பேசுகிறாங்க. ஓகே, ஏன்னா நேரில் பேரை சொன்ன தானடா நாளை பின்ன வந்து நீங்கள் காப்பி அதெல்லாம் வேண்டாங்க. இப்போ எப்படின்னா, ஆன்லைனில் நீங்கள் எதெல்லாம் வாங்குறீங்களோ, வாங்கும்போது ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. நாம கார்டு அட்டை, கடன் அட்டையை பற்றி பேசியிருக்கோம். ஆமாம்மா, இல்லை கடன் அட்டையை பற்றியும் பேசணும். நீங்கள் அதிலே கடன் அட்டையை அதையும் இப்போ 2-3 பேர் கமெண்ட் போட்டாங்க, உங்கள் ஃபேவரபிளாக போட்டாங்க ஒரு 2-3 பேர் இந்த டீலில். ஆமாம், நான் பொருள் வாங்கிட்டேன், பொருள் வரல, இஎம்ஐ போட்டுட்டாங்க அப்படின்னு மட்டும். ஆமாம், இப்போ நம்ம குரூப்பில் வந்து 37,000க்கு யாரோ S23 வாங்கியிருந்தாங்க. பாருங்க, வருவோம், நம்ம வருவோம். ஓகே, அந்த வீடியோ சந்திக்கிறோம், பார்க்கலாம். பை பாய் பாய் பாய். வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திக்கிட்டு இருக்கா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. என்ன ராமலிங்கம் ஆளைய பார்க்க முடியல, எப்படி இருக்க? நல்லதா இருக்க. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. மத்தவன் பேச்ச கேட்காதே, பெத்தவன் பேச்ச கேளு. யதோ யதோ கவசாக்கி, அதோ அதோ மிட்சுபிஷி, சௌபாக்கியா.